அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு டீம்டு யூனிவர்சிட்டில வந்து எப்படி நம்ம அட்மிஷன் வாங்குறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம பழைய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் எப்படி நம்ம அட்மிஷன் வாங்குறது, கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கல அப்படின்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் எப்படி நம்ம அட்மிஷன் வாங்குறது அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் இது ரெண்டுமே வந்து ஒரே கேட்டகரியில் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அதாவது த்ரூ த கவுன்சிலிங். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய கவுன்சிலிங் மூலமாக நம்ம அப்ளை பண்ணி அவங்க நம்மளை ப்ராப்பராக ரேங்க் லிஸ்ட் கொடுத்து நம்மளை வந்து அவங்க கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அதில் அட்மிஷன் கிடைக்கும். அதில் எவ்வளோ சீட் இருக்கோ அதை பொறுத்து ப்ளஸ் வந்து கம்யூனிட்டியோடைய அந்த ரேஷியோவை பொறுத்து நமக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும். ஒருவேளை நமக்கு அங்கே அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னா நமக்கு வேறு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ், அதாவது கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ் அண்ட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. இந்த டீம்டு டு பி யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 160லேருந்து 170 டீம்டு டு பி யூனிவர்சிட்டி இருக்கு இந்தியா முழுவதுமே. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய 36லேருந்து 40 டீம்டு டு பி யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் எல்லாமே தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து அமிர்தா விஸ்வ வித்யாபீதம். இந்த அமிர்தா விஸ்வ வித்யாபீதம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் இதனுடைய கேம்பஸ் இருக்குது, அதாவது அந்த யூனிவர்சிட்டியோடைய கேம்பஸ் இருக்குது. ஹரியானா அங்கேயுமே இருக்குது. ஸோ இதை தாண்டி செட்டிநாடு, அதாவது நான் சொல்கிற இந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த இந்தியா ப்ளஸ் தமிழ்நாடு. செட்டிநாடு அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் அந்த இன்ஸ்டியூஷன் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தத்தா மேகே, டிஒய் பாட்டீல், கீதம், ஜமியா ஹம்தர்த், ஜேஎஸ்எஸ் கலிங்கா ஃப்ரம் ஒடிசா, கேஎல்இ அகாடமி, கிருஷ்ண விஸ்வ வித்யாபீத், மகரிஷி மார்க்கண்டேஸ்வரர் ஹரியானா, மீனாட்சி அகாடமி ஃப்ரம் தமிழ்நாடு, எம்ஜிஎம், சபிதா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூஷன், சித்தார்த்தா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, சுமன்தீப் வித்யாபீத், விநாயக மிஷன், எனோபோயா. ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்னா ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபீஸுமே உங்களுக்கு வந்து கணிசமாக கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனை விட ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது என்னுடைய மகள் அவங்களுடைய கனவு வந்து ஒரு டாக்டர் ஆகணும், இல்லை ஒரு பிடிஎஸ் முடிச்சுட்டு ஒரு டென்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இந்தியாவில் தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3வது ஆப்ஷன் வந்து இந்த டீம்டு பி யூனிவர்சிட்டிஸ். ஏன்னா நீங்கள் வந்து ஃபாரினுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஃபாரினில் நீங்கள் அனுப்பிட்டு ஃபாரினில் படிச்சுட்டு இங்கே வந்து கம்பல்சரி 1 இயர் சர்வீஸ் பண்ணணும். அந்த 1 இயர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி படித்து முடித்தவங்களே வந்து கவர்மெண்ட்டில் நேம் என்ட்ரி பண்ணிட்டு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியாவில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபைன். அதாவது இதில் வந்து நமக்கு வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகம் இருக்கும். அதை நான் உங்கள்கிட்ட ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வந்து அட்மிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இவங்களுடைய ஃபீஸ் வந்து கவர்மெண்ட்டோடைய ஃபீஸ் கிடையாது. தனித்தனியாக அந்தந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு தனித்தனியாக ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமே டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து 15 லட்சம் ரூபாய், அதாவது ஒரு வருஷத்துக்கே 15 lakhsலேருந்து 30 lakhs வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏறக்குறைய வந்து ஒரு 4 வருஷம் அந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு 70 lakhsலேருந்து 1.6 crores வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வந்து இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து டிஃபர் ஆகும். யூனிவர்சிட்டியை பொறுத்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு அதிகமாக இருக்கலாம், ஒரு யூனிவர்சிட்டி கம்மியாக இருக்கலாம். இங்கேயுமே கம்பல்சரி நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும். நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அட்மிஷனே போட முடியும். ஸோ எங்கள்கிட்ட பணம் இருக்குது,
எனக்கு நீட்டு தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீட்டு வந்து கம்பல்சரி வந்து 120 மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பைசா கட்டி நம்ம வந்து அட்மிஷன் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 3 ஆப்ஷன். நான் சொல்கிறது வந்து இந்த இந்தியாவில் வந்து படிக்கணும் அப்படின்னா இந்த 3 ஆப்ஷன் தான். கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் அண்ட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ். இந்த 3 தான் வந்து ஒரே சாய்ஸ். இதை தாண்டி எய்ம்ஸ், ஜிப்மர் இது மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூஷன் இருக்கு. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூஷனில் எப்படி நம்ம அட்மிஷன் வாங்குறது, அந்த விஷயங்களை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இதில் டீம்டு பி யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வாங்கணும், என்ன ப்ரொசீஜர், எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஃபீஸை வந்து எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.